இருக்கிறாயோ எப்படி இருக்கிறாயோ உன்னை விட்டு பிரிந்து வெகு தூரம் வந்து விட்டேன். வெகு தூரம் வந்து விட்டேன். சத்தியத்தில் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி ஒரே மயக்கமா இருக்குது. ஐயோ அம்மா அம்மா பிரியாணி செஞ்சாங்கல்ல நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பரா இருந்துச்சா? ஆடு ஓட்டின்னு காட்டுக்கு வந்துட்டோம். ஆமா அம்மா ஆடு மேய்க்கணும். வா ஓட்டிட்டு என்ன மாமா மடி ஓட்டு மைக் படி துணி துணி நிக்கறானே யாருனே தெரியல இவரு இவன் யார் தெரியல நம்ம எதுக்கு தான் வந்து மாட்டு வண்டி போகுதா தண்ணி பரம்பரல தண்ணி தண்ணி தான்ன்றவங்க மாமா முடா கேளு போ தண்ணி குடிக்கிறீங்க என்ன மாமா உன்னை பார்த்துட்டு ஓடலாம் மீன் போடாம போகுது நம்மள பார்த்தா என்ன பாக்குறா இல்ல காலுக்கு தான் பாரு இல்ல பெய்யான்னு வணக்கம் மீனுக்கு மீனுக்கு மீனுக்கா மீனுக்கு போனா அனைத்து மீனுக்கும் மீனுக்கா அந்த வணக்கம் வணக்கம் ஐயா எனக்கு தண்ணீர் ஊற்றி பட்டீங்க முன்னாடி என்ன மறக்காதீங்க ரொம்ப நல்லதுயா ஐயா நானும் சாப்பிட்டு 4 நாளாகுதுங்க எனக்கும் பசி அதிகமா இருக்குது எனக்கு சாப்பாடு வேணுங்க
ஐயா என்கிட்ட சாப்பாடு அமுது வேணா போலாமா? ஐயா அப்படிதான் சொல்லவே கூடாதுங்க. ஐயா இருந்தா சாப்பாடு போடுங்க, இல்லன்னா பிரியாணி எது போடுங்க. அம்மா பிரியாணி வாசனை கழிச்சுக்கிறான். கிட்ட வந்து மூந்து பார்த்தா பிரியாணி வாசனை கழிச்சுக்கிட்டு. மாமா என்ன இங்க வரவங்க போறவங்க சாப்பாடு போடப்படுன்னு போட்டு வச்சுக்கிறேன். என்ன பார்த்து பிரியாணி கேக்குறான். சத்திரம் கட்டி வச்சுக்கிறேன்ப்பா. என்கிட்ட சாப்பாடு கிளம்புறேன். அப்படிதான் சொல்ல கூடாது. ஆமா வணக்கங்க. ஐயா பொண்ணுன்னா இழிச்சுன்னு போறான் பாப்பி கிட்ட. நம்மளுக்காண்ட ஊர்றான் அம்பி அவன். ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ், ரெண்டாவது தான் ஜென்ஸ். பரவாயில்ல இருக்கு. ஏன்ட்டு தானே அவன் தானே ஏன்ட்டு தானே ஒண்ணுதான். ஆமா ரொம்ப அதிகமா பசியா இருக்கு, எனக்கு சாப்பாடு அதிகமா இருந்தா போடுங்க. ஆமா சாப்பாடு தானே, சரி போட்டு அனுப்பலாம். அது மீந்து போச்சுல பிரியாணி, ஆமா அந்த பிரியாணியை போட்டு அனுப்பலாம். நீ சொன்ன கட்டதான் ஐயா வாங்க ஐயா. ஆமா அதனால ரோட்ல போன ஒருத்தர் கூட கிடையாது. உன் ஜவுசி விட்டுருக்குள்ளோ உன் பொண்ணுதான் வேலை பண்ண அம்மா அம்மா பாக்கிறதுக்கு பாவமா இருந்துச்சு, அதனாலதான் இட்டுன்னு வந்துட்டமா. அது கேட்க மாட்டேன், நீ இனிதான் கேட்கிற. நீ சரி சரி சாப்பாடு தன்றேன். சரி வர சொல்லுடா போடுறேன். ஐயா அக்கா இத வந்துட்டே இருக்கு. எங்க ஐயா ஐயோ அண்ணா அடிக்கிறேன். அவன் என்ன காரியத்தை பேசுமா? நீயும் நானும் இருவரும் போர்த்து செஞ்சுட்டோம். நீ இல்லாத நேரத்திலே 3 மாதம் கர்ப்பமாக இருந்தால் என் தங்கச்சியும். ஐயோ பொறு அது காரணமே நான் தான். நீயா? ஆமா என்ன சொன்ன மச்சான்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உன்னை உறங்க வைத்து விட்டு நான் எழுந்து போனேன் காய்ச்சலான்னு சொல்லிட்டு ஆமா தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அப்படி என்றால் இதற்கெல்லாம் காரணம் நீயா? நான் தான். ஐயோ ஆனா ஒரு நிபந்தனை, இங்க நம்ம நடந்த செய்தி யாரும் சொல்லணும். சத்தியம் வாங்கிட்டேன். அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு யாரும் உண்மை சொல்லவில்லை. தவறு என்னுடைய தான் மச்சான். இது தெரியாம நான் அதே நினைச்சிட்டேன். ஐயோ அச்சிச்சா, நீ எவ்வளவு ஆச்சாலும் எங்க அத்தை தாங்கும். என்ன மன்னிக்கணுமா? அண்ணா உண்மையில கிட்ட கோவமே கிடையாது. யார் அடிச்சது? என் கூட போட்டு எங்க அண்ணன் தானே. நீங்க அடிச்சு வாங்க. ஆமா மச்சான், ஆமா என் தங்கச்சி ஐயா. தங்கச்சியா? அவளால் வந்த வேலைதான் எனக்கு. ஆமா அண்ணா நான் கர்ப்பமாலே நல்லவன். எனக்கு அழகான பெண் குழந்தை பார்த்திருக்கேனா? பெண் குழந்தையா? இருக்கு காட்டுறேன். ஆமாடா. அம்மா தாய் மாமா இருக்காரு, என் கூட போறது எங்க அண்ணன் இருக்காருடி. இப்ப இருக்காரே மாமா. அடி அவரு இல்லடி, அவன் என் தம்பி. அவன் என் கூட போறது எங்க அண்ணன் இருக்காருடி. அவனை பாக்கணுமே. பாக்கணுமா? அத பாரு அண்ணா எட்டு மகனா? அப்படியா? மாமா ஏடா தம்பி வாடா. டேய் எங்க குடும்பம் கிடையாது. வாடா பையா. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இவன் யார் தெரியுமா? என் தங்கச்சி பொண்ணுடா. என் தங்கச்சி பொண்ணு. உட்காடாதியா? என் தங்கச்சி பொண்ணு கட்டி பிடிக்காதா? அவன் தான் கோவக்காரன சேவை. எதுக்கு நான் கம்மிதான் நான் அண்ணா அது யார் தெரியுமா? என் தம்பினா. என் தம்பி. எனக்கு தெரியுது எப்படி தம்பி வந்தான். ஐயோ அண்ணா நீங்க சாக போனேன். அப்ப என் உயிரிய தம்பி தான் காப்பாத்தனா. ஆமா அது 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 என்ன பைத்தியம் மச்சான். அந்த மொளை மலை என்ன மலை மேல யாரு? நீ காப்பாத்து. நான் தான். எப்படி காப்பாத்து? அப்படியே ஓடி போய் அப்படியே புடிச்சு வச்சுக்கிட்டு வந்துட்டு போற. அப்படியே எங்க காப்பாத்துன? அங்க மேல போய்தான். எங்க? அடா எங்க கூட போறது எங்க அண்ணன். என் மகளை தொடவே கூட சொல்றேன். புண்ணிய மகளுக்கு தாலி கட்டுனா என் மகளை கொடுமை செய்ய பெருமையா கொடுக்கல கிடையாது. போட அடி தெவிடியா முண்டா நல்ல உன்னாலதான்
பாருப்பா அக்கா போச்சு பாருப்பா பர்றப்பா இந்த பிரதேசம் அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்றா பச்சாப்பா அந்த செவுடா ஓடி போடா அப்படியே ஒருத்தர் இவ்வளவு படி செவுடா டேய் அங்கிட்டு பேசக்கூடாது ஆம்பளை அந்த மேல வாடா நீ ஒரு பட்டை அந்த கீழே வரா மாப்ள யோசிக்காதமா மலா ஏய் என்ன பண்ணு நீ என்ன பண்ணு டேய் ஓப்பல கேப்பல இங்க அடிச்சு நான் மயிலா போட்டுன்னு அடா நீ மேல இது வந்து மேல வரேன் நான் யார் தெரியுமா டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது அட பாய் மனிதா எதுக்கு என் கூட எங்க அண்ணனுக்கு எதுக்கு அடிக்கிறீங்க எவன் வரேன்னு கட்டி எங்க விட்டாலும் மேஞ்சி கிடக்குறாப்பா இவ்வளவு என்ன பத்தி தெரியாதா கோழி மேல சொல்றேன் அமுதா உக்கடை போடா சாவடா போறீங்க இந்த கேடியா சாவுடா போடா அடி தேவடியா நீ பேச ஏய் அட பையா பொண்ணு நீ வரடா எங்க பாருங்க உங்கள தான கோபறேன் என்ன ஏய் போமா தெரியுமா நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அவங்க எல்லாம் சாக்காதரா நம்ம குடும்ப சாவ சின்னனா வரண்டா அவங்க முன்ன போயிட்டாங்க நம்ம எப்படி இருக்கிறோம் பாத்தியா என் கூட அவங்க கூட எங்க குடும்பம்டா ஆமாடா அட பட்ட பையா ஒரு சோத்துக்கு போறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறாங்க நீ என் கூட வரணும் ராஜா மாதிரி இருக்கான் அவங்க பேச்சு காட்டி நீ வராதா குஞ்ச கழிச்சு நான் பாத்துட்டேன் மச்சான் இதற்கெல்லாம் காரணம் தங்கச்சி தான் என் தங்கச்சா ஆமா போ